ஜீவசமாதி என்பது ஆன்மீக பாதையில் குறிப்பாக சித்தர்கள் மற்றும் ஞானிகளின் வாழ்வில் மிக உயரிய இறுதி நிலையை குறிக்கும் ஒரு ஆன்மீக நிகழ்வாகும். ஜீவசமாதி என்ற சொல் 2 வார்த்தைகளின் இணைப்பாகும். ஜீவனஸ் உயிர் அல்லது ஆன்மா. சமாதி சம் கூட்டல் ஆதி, சமம் கூட்டல் ஆதி. தன் மனதை ஆதிபொருளான இறைவனுடன் சமமாக, அதாவது இரண்டர கலக்கச் செய்யும் நிலை. இதன்படி ஒரு ஞானி தன் உடம்பில் உயிர் இருக்கும் போதே தன் ஜீவனை பிரபஞ்ச பெருவெளியோடு இறைவனோடு முழுமையாக கலக்கச் செய்யும் நிலையே ஜீவசமாதி எனப்படும். முக்கிய அம்சங்கள் மற்றும் தத்துவம். உயிர் பிரிவதில்லை. சாதாரண மரணத்தில் உடலை விட்டு உயிர் பிரிந்துவிடும். ஆனால் ஜீவசமாதி நிலையில் யோகிகள் தங்கள் பிராணனை உயிரை உடலின் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில், பெரும்பாலும் சகசிரார சக்கரம் எனப்படும் தலை உச்சி ஒடுக்கி உடலை அழியாத நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள். மனதின் ஒடுக்கம். இந்த நிலையில் மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய அனைத்தும் முற்றிலுமாக ஒடுங்கி எவ்வித அசைவும் அற்ற பேரமைதி நிலை கூடும். புற உலக தொடர்பு முழுமையாக துண்டிக்கப்பட்டு அக உலக பெருவெளியில் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அழிவற்ற நிலை. ஜீவசமாதி அடைந்த ஞானிகளின் உடல்கள் பல நூற்றாண்டுகள் ஆனாலும் கெட்டு போவதில்லை. அவர்களின் உடலிலிருந்து ஒருவித தெய்வீக ஆற்றல் அல்லது அதிர்வுகள் தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு சித்தர் அல்லது ஞானிதான் ஜீவசமாதி அடைய போவதை முன்கூட்டியே உணர்ந்து தன் சீடர்களிடமோ அல்லது பக்தர்களிடமோ தெரிவிப்பார். அதற்காக ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள சதுர வடிவிலான குழி தோண்டப்படும். அதில் பத்மாசனம் அல்லது சுகாசனம் போன்ற தியான நிலையில் அந்த ஞானி அமர்வார். அவரை சுற்றி மூலிகைகள், விபூதி, கல் உப்பு, மணல் மற்றும் தியானத்திற்குரிய பொருட்கள், வில்வம், துளசி போன்றவை நிரப்பப்படும். பின்னர் முறைப்படி மந்திரங்கள் ஓதி அதன் மேல் பகுதி மூடப்பட்டு அங்கு லிங்கமோ அல்லது பாதுகையோ நிறுவப்பட்டு வழிபாட்டு தலமாக மாற்றப்படும். சித்தர் நெறியிலும் யோக சாஸ்திரத்திலும் சமாதி நிலைகள் பலவாறாக பிரிக்கப்பட்டுள்ளன. மனதின் ஒடுக்க நிலை, பிராணனின் நிலை மற்றும் ஆன்மாவின் விழிப்புணர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் சமாதிகள் முக்கியமாக மேலும் 6 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. சவிகல்ப சமாதி. இதனை விகல்ப சமாதி என்றும் கூறுவர். தியானம் கைகூடி பேரானந்த நிலை ஏற்படும். எனினும் நான் தியானிக்கிறேன், இறைவன் எனக்குள் இருக்கிறான் என்ற ஒரு மெல்லிய எண்ண வேறுபாடு விகல்பம் மனதின் ஆழத்தில் எஞ்சி இருக்கும். இது நிரவிகல்ப சமாதிக்கு முந்தைய படியாகும். சகஜ சமாதி. இது உலக வாழ்வோடு இணைந்த மிக உன்னதமான நிலை. இந்த நிலையில் இருக்கும் ஒரு ஞானி சாதாரண மனிதர்களைப் போல பேசுவார், நடப்பார், உலக கடமைகளை செய்வார். ஆனால் அவரது உள்ளம் எப்போதும் இறைவோடு கலந்தே இருக்கும். தண்ணீருக்குள் இருந்தாலும் நனையாத தாமரை இலை போல உலக பற்றுகளுக்குள் இருந்தாலும் பற்றற்று வாழும் நிலை இதுவாகும். பட்டினத்தார், கபிலர் போன்ற ஞானிகள் இந்நிலையிலேயே வாழ்ந்தனர். சலம்ப சமாதி, சாலம்ப சமாதி. ஆலம்பம் என்றால் பற்றுக்கோடு என்று பொருள். ஒரு உருவம், ஒரு மந்திரம் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒளியை தன் மனதிற்கு பற்றுக்கோடாக துணையாக வைத்துக்கொண்டு அதன் வழியே மனதை ஒடுக்கி பெறும் சமாதி நிலை இதுவாகும். நிராலம்ப சமாதி. நிராலம்பம் என்றால் பற்றுக்கோடு அற்றது என்று பொருள். உருவம், மந்திரம், ஒளி என எந்த ஒரு புறத்துணையும் இல்லாமல் மனதை முற்றிலும் வெட்டவெளியாக மாற்றி பிரபஞ்ச பேரறிவோடு நேரடியாக ஒடுங்கும் உயர்நிலை இதுவாகும். பவ சமாதி. இது பக்தி நெறியில் இருப்பவர்களுக்கு கைகூடும் சமாதி நிலை. தன் இஷ்ட தெய்வத்தின் மீதான அளவற்ற பக்தியினாலும் பிரேமையினாலும் தன்னை மறந்து உடலசைவற்று கண்ணீர் மல்கி உருகி நிற்கும் நிலை. ராமகிருஷ்ண பரமஹம்சர், திருநாவுக்கரசர் போன்ற நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்களின் வாழ்வில் இந்த பவ சமாதி நிலை அடிக்கடி நிகழ்ந்ததுண்டு. ஒளி சமாதி. சுவாதிஷ்டான மரணமிலா பெருவாழ்வு. சித்தர்கள் மற்றும் ஞானிகள் தங்களின் உடலையே ஆன்ம ஒளியாக மாற்றி பிரபஞ்சத்தோடு மறைந்துவிடும் நிலை. இவர்களில் உடல் மண்ணில் புதைக்கப்படுவதில்லை, மாறாக அது ஒளிக்கற்றையாக மாறி மறைந்துவிடும். இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் திருவருட்பிரகாச வள்ளலார் மற்றும் மாணிக்கவாசகர் ஆகியோரின் மறைவு ஆகும். திருமூலர் கூறும் அட்டாங்க யோக சமாதி. திருமந்திரத்தில் திருமூலர் அட்டாங்க யோகம் 8 வகை யோக நெறி பற்றி பேசும்போது சமாதியை இன்னும் 2 பிரிவுகளாக பிரிக்கிறார். சேதன சமாதி. ஆன்மா விழிப்புணர்வுடன் இருந்து தன் தவ வலிமையால் இறைவனுடன் ஒன்றிணைவது. அசேதன சமாதி. சித்தப்பிரமை பிடித்தவர் போல வெளி உலக உணர்வுகள் யாவும் முற்றிலும் மறத்து போய் உடலின் இயக்கம் ஒடுங்கி கிடப்பது. சுருக்கமாக கூறின் மனித மனம்புற உலகப் பொருட்களில் இருந்து விலகி அக உலகிற்குள் சென்று படிப்படியாக தன்னை அழித்துக் கொண்டு இறுதியில் இறைவனாகவே மாறும் பயணத்தில் தோன்றும் வெவ்வேறு ஆன்மீக கட்டங்களே இந்த சமாதி நிலைகள் ஆகும். கல்ப சமாதி. கற்ப சமாதி என்பது சித்தர்களின் யோக நெறியில் உடலை நீண்ட நெடுங்காலம் அழியாமல் நிலைநிறுத்தி பிரபஞ்ச பேராற்றலோடு ஒடுங்கிவிடும் ஒரு உன்னதமான சமாதி நிலையாகும். சித்த மருத்துவத்திலும் ஆன்மீகத்திலும் கற்பம் அல்லது காயகற்பம் என்ற சொற்கள் உடலை அழியாமல் காக்கும் மருத்துவ முறைகளை குறிக்கும். கல்பம், கற்பம், காலம் கடந்து நிற்றல், உடலை நரை, திரை, மூப்பு, முதுமை மற்றும் மரணம் இல்லாமல் கல்லினை போல உறுதியாக மாற்றுதல். சமாதி. மனமும் உயிரும் ஆதி பொருளாகிய இறைவனுடன் ஒன்றிப்போகும் நிலை.
எனவே தன் உடம்பை காயகற்ப முறையினாலும் யோக வலிமையினாலும் சிதையாதவாறு செப்பனிட்டு ஒரு கல்லினை போல அல்லது சிலையைப் போல மாற்றி அதற்குள் உயிரை ஒடுக்கி அமையும் சமாதி நிலை கல்ப சமாதி எனப்படும். உடல் கல்லாக மாறுதல். சாதாரண உடலானது காலம் செல்ல செல்ல மட்கி போகும் தன்மையுடையது. ஆனால் கல்ப சமாதி நிலையில் இருக்கும் சித்தர்களின் உடல் மூலிகைகளின் ஆற்றலாலும் வாசி யோகத்தின் மூச்சு பயிற்சி சிறப்பாலும் காலப்போக்கில் மட்கி போகாமல் அப்படியே கல்லாகவோ அல்லது மரத்தின் தண்டு போலவோ மாறிவிடுகிறது. நெடுங்கால இருப்பு. இந்த சமாதி நிலையில் இருக்கும் ஞானிகள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஒரே இடத்தில் எவ்வித அசைவும் இன்றி இருக்க முடியும். மீண்டும் வருதல். ஜீவசமாதி என்பது உடலை மண்ணுக்குள் வைத்து மூடிவிடும் இறுதி நிலை. ஆனால் கல்ப சமாதி என்பது பெரும்பாலும் காடுகளிலோ மலை குகைகளிலோ மனித நடமாட்டம் இல்லாத ரகசிய இடங்களிலோ நிகழும். இந்த நிலையில் இருக்கும் ஒரு சித்தர் பிரபஞ்ச நன்மைக்காக தேவைப்படும் பொழுது மீண்டும் தன் உடலுக்குள் விழிப்புணர்வு பெற்று எழுந்து வரவும் முடியும் என்று ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. ஜீவசமாதிக்கும் கல்பசமாதிக்கும் உள்ள வேறுபாடு. ஜீவசமாதி சீடர்கள் முன்னிலையில் ஒரு குழியினுள் அமர்ந்து விபூதி உப்பு மூலிகைகள் கொண்டு உடல் மூடப்பட்டு அதன் மேல் லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்படும். கல்பசமாதி சித்தர்கள் தனியாக குகைகளிலோ அல்லது மரங்களின் பொந்துகளிலோ அமர்ந்து தங்கள் உடலையே ஒரு கற்பாறையைப் போல மாற்றி உலக கண்களுக்கு தெரியாமல் தவம் இயற்றும் நிலையாகும். சுருக்கமாக கூறின் உடலை அழியாத ஒரு கற்பமாக கல்லாக மாற்றி அதற்குள் உயிரையும் ஆன்மாவையும் ஒடுக்கி இறைவனுடன் கலந்திருப்பதே கல்ப சமாதி ஆகும். நிரவிகல்ப சமாதி என்பது யோக நெறியிலும் வேதாந்த தத்துவத்திலும் சொல்லப்படும் மிக உன்னதமான எல்லாவற்றையும் கடந்த இறுதி நிலை ஆகும். நிர் என்றால் இல்லை அல்லது அற்ற என்று பொருள். விகல்பம் என்றால் வேறுபாடு, எண்ணங்கள், மனச்சலனம் அல்லது கற்பனை என்று பொருள். சமாதி என்றால் இறைவனுடன் இரண்டர கலந்த நிலை. இதன்படி மனதில் எவ்விதமான எண்ணங்களோ கற்பனைகளோ நான் என்ற அகந்தையோ அல்லது வேறுபாடுகளோ இல்லாதவாறு ஆன்மா இறைவனோடு முழுமையாக ஒன்றிவிடும் நிலையே நிரவிகல்ப சமாதி எனப்படும். இரண்டற்ற நிலை. இந்த நிலையில் தியானம் செய்பவர் தியானிக்கப்படும் பொருள் இறைவன் மற்றும் தியானம் என்ற 3 வேறுபாடுகளும் மறைந்துவிடும். ஒளியில் ஒளி கலப்பது போல ஆன்மா இறைவனுடன் ஒன்றாகி விடுகிறது. மனதின் முழுமையான அழிவு. மனோநாசம். சாதாரண தியானத்தில் எண்ணங்கள் வந்து போகும். ஆனால் இந்த உயர்நிலையில் மனமானது முற்றிலும் அழிந்து சுத்த அறிவாகிய ஆன்மா மட்டுமே பிரகாசிக்கும். உடலின் நிலை. இந்த சமாதி நிலையில் இருப்பவர்களுக்கு புற உலக பேரிரைச்சலோ உடலின் பசியோ வலியோ எதுவுமே தெரியாது. உடல் மரக்கட்டை போல அசைவற்று இருக்கும். மூச்சுக்காற்றும் இதய துடிப்பும் கூட மிக மிக நுட்பமான நிலைக்கு சென்று புறக்கண்ணுக்கு தெரியாமல் ஒடுங்கிவிடும். சவிகல்ப சமாதிக்கும் நிரவிகல்ப சமாதிக்கும் உள்ள வேறுபாடு. இதை எளிமையாக புரிந்து கொள்ள இதற்கு முந்தைய நிலையான சவிகல்ப சமாதியோடு ஒப்பிட்டு காண்பது நல்லது. சவிகல்ப சமாதி இந்த நிலையில் தியானம் கூடும் பேரானந்தம் இருக்கும். ஆனால் நான் தியானம் செய்கிறேன் இறைவனை காண்கிறேன் என்ற ஒரு நுட்பமான எண்ணம் வேறுபாடு எஞ்சியிருக்கும். இது அலையற்ற குளத்தில் லேசான அசைவு இருப்பது போன்றது. நிரவிகல்ப சமாதி இங்கு அந்த நான் என்ற எண்ணமும் அழிந்து விடுகிறது. பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் ஒன்றாக மாறி கரைந்துவிடும் நிலை. இது உப்பு பொம்மை கடலில் இறங்கி கடலின் ஆழத்தை அளக்க முயலும் போது அதுவே கடலாக கரைந்து போவதை போன்றது. சுருக்கமாக கூறின் கல்ப சமாதி என்பது உடலை அழியாமல் கல்லாக மாற்றி ஒடுங்கும் நிலை என்றால், நிரவிகல்ப சமாதி என்பது மனதை முழுமையாக ஒழித்து எவ்வித எண்ண அலைகளும் இன்றி பிரபஞ்ச பேரறிவுடன் ஆன்மா நிரந்தரமாக கலந்திருக்கும் பேரமைதி நிலை ஆகும். நாம் கடைசியாக பார்த்த 6 சமாதிகளும் ஒரு யோகி தியானத்தில் அமர்ந்து தன் மனதையும் ஆன்மாவையும் எவ்வாறு இறைவனுடன் இணைக்கிறார் என்ற அகநிலை உள்முக விழிப்புணர்வு அடிப்படையிலான பிரிவுகள் ஆகும். ஆனால் ஜீவசமாதி என்பது இந்த அகநிலைகளின் உச்சத்தை தொட்ட ஒரு ஞானி தன் உடலையும் உயிரையும் இந்த உலகத்தில் எப்படி நிலைநிறுத்தி செல்கிறார் என்ற புறநிலை, உடல் சார்ந்த முடிவு சார்ந்த சொல்லாகும். இதை இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள இவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பை கீழே காண்போம். அகநிலையும் புறநிலையும். அகநிலை வகைப்பாடு. ஒரு யோகி தியானத்தில் இருக்கும்போது சவிகல்ப, நிரவிகல்ப அல்லது சகஜ சமாதி நிலையில் இருப்பார். இது அவரது மனதின் ஆன்மீக பக்குவம். புறநிலை முடிவு. அவ்வாறு நிரவிகல்ப அல்லது சகஜ சமாதி எனப்படும் மிக உன்னதமான நிலையை அடைந்த ஒரு ஞானி தன் உடலை மண்ணுலகில் விடுத்து செல்ல தீர்மானிக்கும் போது மேற்கொள்ளும் முறையே ஜீவசமாதி ஆகும். ஜீவசமாதி எப்போது நிகழும்? ஒரு ஞானி நிரவிகல்ப சமாதி என்ற எண்ணங்களற்ற பேரமைதி நிலையில் ஆழமாக செல்லும் போது அவரது மூச்சு காற்று உள்ளேயே ஒடுங்கிவிடும். அந்த உன்னதமான தியான நிலையிலேயே அவர் தன் உடலை விட்டு பிரியாமல் உயிரை உடலின் ஒரு பகுதியில் நிலைநிறுத்திக் கொள்வார். அதாவது நிரவிகல்ப சமாதி நிலையின் உச்சக்கட்ட புற வடிவமே ஜீவசமாதி ஆகும். எனவேதான் தியானத்தின் நிலைகளாக சொல்லப்படும் அந்த 6 வகைகளுக்குள் ஜீவசமாதி நேரடியாக வராமல் அந்த நிலைகளை அடைந்தவர்கள் செய்யும் இறுதி செயலாக அது தனித்து விளங்குகிறது. சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அருளிய சித்த வித்தை, ஜீவகாருண்ய ஒழுக்கமும் வாசி யோகமும் இணைந்த உன்னத வழிமுறை.
சித்த வித்தை பயிலும் அனைவரும் ஜீவசமாதி அடைகிறார்கள் என்பது முழுமையான உண்மை அல்ல. ஜீவசமாதிக்கும் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் காட்டிய நெறிக்கும் இடையே உள்ள ஆன்மீக தொடர்பையும் அதன் யதார்த்தத்தையும் காண்போம். சித்த வித்தையின் உண்மையான நோக்கம். சுவாமி சிவானந்த பரமஹம்சர் போதித்த சித்த வித்தை என்பது மனிதன் வாழும்போதே பிறவி பெருங்கடலை நீந்தி மரணமில்லா பெருவாழ்வு வாழ வழிகாட்டும் ஒரு வாழ்வியல் நெறியாகும். இதன் முக்கிய நோக்கம் மனிதன் தன் உடம்பில் ஓடும் ஜீவகாற்றை வாசியை முறைப்படி இயக்கி மனதை ஒடுக்கி வாழும் காலத்திலேயே பேரின்ப நிலையை ஜீவமுக்தி அடைவதாகும். எனவே சித்த வித்தை என்பது ஒருவர் இறப்பிற்கு பின் அல்லது உடலை ஒடுக்கிய பின் அடையும் நிலையை விட வாழும்போதே விழிப்புணர்வுடன் வாழும் சகஜ சமாதி நிலையையே முதன்மையாக குறிக்கோளாக கொண்டது. அனைவரும் ஜீவசமாதி அடைகிறார்களா? நிச்சயமாக இல்லை. ஒரு வித்தியார்த்தி, மாணவர் சித்த வித்தையை கற்றுக்கொண்டார் என்பதனாலேயே அவர் தானாகவே ஜீவசமாதி நிலையை அடைந்துவிட முடியாது. அதற்கு பின்வரும் காரணங்கள் உள்ளன. தவ வலிமையின் முதிர்ச்சி. சித்த வித்தையின் உயரிய பயிற்சிகளை தொடர்ந்து செய்து தன் ஆன்ம பக்குவத்தில் மிக உன்னதமான நிலையை எட்டும் ஒரு சில ஞானிகளுக்கே ஜீவசமாதி கூடும். அமைக்கும் முறை. முன்னரே நாம் பார்த்தபடி ஜீவசமாதி என்பது உடலை உயிருடன் ஒரு முறைப்படியான நிலவரைக்குள் குழிக்குள் வைத்து சீடர்களால் மூடப்படும் ஒரு நிகழ்வு. தற்கால சூழலிலும் பொதுவான உலக வாழ்விலும் இருக்கும் அனைத்து வித்தியார்த்திகளுக்கும் இது சாத்தியமாவதில்லை. சாதாரண இறப்பு. சித்த வித்தையை பயிலும் பல வித்தியார்த்திகள் உலக கடமைகளை முடித்து முதுமை எய்தி சாதாரண மனிதர்களைப் போலவே உடலை விடுத்து இறப்பினை எய்துகிறார்கள். ஆனால் அவர்கள் வித்தையின் பலனால் அமைதியான மனநிலையோடும் நற்கதியோடும் உடலை நீப்பார்கள். சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் வழிமுறை. சுவாமி சிவானந்த பரமஹம்சர் வடகரையில் நிறுவிய சித்த ஆசிரமம் மற்றும் அவரது போதனைகளின்படி ஜீவகாருண்யமும் எவ்வுயிர்க்கும் தீங்கு செய்யாமை, புலால் உண்ணாமை, வாசி யோகமுமே பிரதானம். அவரது சீடர்களில் மிக உயரிய தவ நிலையை அடைந்த ஒரு சில முதன்மை சீடர்கள் ஜீவசமாதி நிலையை எய்தியிருக்கலாம். ஆனால் வித்தையை கற்கும் எல்லாரும் ஜீவசமாதி அடைவதில்லை. மாறாக அவர்கள் சித்த விவேகம் பெற்று மன அமைதியுடனும் ஆன்மீக விழிப்புணர்வுடனும் வாழ கற்றுக்கொள்கிறார்கள் என்பதே உண்மை. சுருக்கமாக கூறின், சித்த வித்தை என்பது ஜீவசமாதி அடைவதற்கான ஒரு வழிமுறை மட்டுமே. அதில் பயணிக்கும் அனைவரும் ஜீவசமாதி என்ற புறநிலையை அடைவதில்லை. ஆனால் மனதை ஒடுக்கும் அகநிலையை நோக்கி அனைவரும் முன்னேற முடியும். சித்த வித்தியார்த்திகளுக்கு ஏன் சமாதி முறை மட்டுமே வைக்கப்படுகிறது? சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அருளிய சித்த வித்தை என்பது முழுக்க முழுக்க வாசி யோகம், பிராணனை அல்லது மூச்சு காற்றை உடலுக்குள்ளேயே சுழலச் செய்து ஒடுக்கும் கலை சார்ந்த நெறியாகும். அக்னி தேவையில்லை. சாதாரண மனிதர்களின் இறப்பில் உடலில் உள்ள உயிர் அக்னி சூடு அணைந்து போகிறது. எனவே உடலை எரிக்க அக்னியை நாடுகிறார்கள். ஆனால் வாசி யோகம் பயின்ற சித்த வித்தியார்த்திகள் தங்கள் வாழ்நாளிலேயே பிராணாயாமம் மற்றும் உள்முக அக்னி குண்டலினி தீ மூலமாக உடலை தூய்மை செய்தவர்கள். அவர்கள் உடலை விடுத்த பின் அந்த உடலுக்கு புற உலக அக்னி தேவையில்லை என்பது விதியின் நெறி. பிராணனின் ஒடுக்கம். வித்தை பயின்றவர்கள் உடலை நீக்கும் போது சாமானியர்களைப் போல உயிர் பிரிவதில்லை. மாறாக பிராணன் உடலின் உள்ளேயே ஒடுங்குகிறது. உயிருடன் ஒடுங்கிய உடலை தீயிலிட்டு எரிப்பது ஆன்மீக முறைப்படி பாவமாக கருதப்படுகிறது. சமாதி சடங்கு முறை. இதன் காரணமாகவே சித்த வித்தை பாரம்பரியத்தில் உள்ளவர்கள் உடலை நீத்த பின் அவர்களுக்கு தீ மூட்டாமல், தகனம் செய்யாமல், மண்ணில் அமர்ந்த நிலையில் வைத்து பூமிக்குள் அடக்கம் செய்யும் சமாதி சடங்கு முறை மட்டுமே கடைபிடிக்கப்படுகிறது. ஆன்மீக ரீதியாக இதை ஜீவ பிரதிஷ்டை அல்லது சமாதி வைத்தல் என்று அழைக்கிறார்கள். சித்த வித்தை மரபிலும் ஒட்டுமொத்த யோக தத்துவத்திலும் நாம் இதுவரை பார்த்த அனைத்து விதமான சமாதி நிலைகளுமே ஆன்மாவின் அடுத்தடுத்த ஆன்மீக படிக்கட்டுகள் தான். எனினும் இவற்றில் மிக உயரிய இறுதி நிலை எது என்று பார்க்கும்போது ஆன்மீக நூல்களும் மகான்களும் இரண்டு நிலைகளை மிக முக்கியமாக குறிப்பிடுகிறார்கள். ஒன்று அகநிலை சார்ந்த உச்சம், ஏய் சார்ந்த உச்சம். மற்றொன்று புறநிலை சார்ந்த உச்சம். அவற்றின் விளக்கத்தை கீழே காண்போம். அகநிலையில் உயர்ந்தது நிரவிகல்ப சமாதி அல்லது சகஜ சமாதி. ஒரு யோகியின் உள்மன பக்குவத்தின் அடிப்படையில் நிரவிகல்ப சமாதியே மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. ஏன் உயர்ந்தது? இந்த நிலையில் நான், எனது உடல், உலகம் என்ற அனைத்து எண்ணங்களும் முற்றிலும் அழிந்து ஆன்மா இறைவனுடன் பாலில் கலந்த நீர் போல இரண்டர கலந்து விடுகிறது. இங்கு மறுபிறவிக்கான வித்துக்கள் அனைத்தும் முற்றிலுமாக சுட்டரிக்கப்பட்டு விடுகின்றன. சகஜ சமாதியின் சிறப்பு. இந்த நிரவிகல்ப நிலையை அடைந்த ஒரு ஞானி மீண்டும் உலகிற்கு வந்து சாதாரண மனிதரை போல வாழ்ந்து கொண்டே அந்த இறை நிலையிலும் நிலைத்திருப்பது சகஜ சமாதி எனப்படும். உலக கடமைகளை செய்து கொண்டே உள்ளுக்குள் பேரின்பத்தில் திளைப்பதால் ஞானிகள் இதனை தியானத்தின் சிகரமாக கருதுகிறார்கள். புற மற்றும் உடல் நிலையில் உயர்ந்தது ஒளி சமாதி, மரணமிலா பெருவாழ்வு. சித்த வித்தை போன்ற வாசி யோக நெறிகளில் உடலையும் உயிரையும் கையாளும் உன்னத பயணத்தின் இறுதி எல்லையாக ஒளி சமாதி, சுவாதிஷ்டான முக்தி போற்றப்படுகிறது. ஏன் உயர்ந்தது?
ஜீவசமாதி அல்லது கல்ப சமாதி ஆகியவற்றில் உடலானது அழியாமல் பூமிக்குள்ளோ அல்லது குகையிலோ நிலை பெற்றிருக்கும். ஆனால் ஒளி சமாதி நிலையில் யோகியின் தவ வலிமையாலும் வாசி யோக அக்னியினாலும் உள்முகத்தி அவரது பருவுடல் சதை எலும்பு உடைய உடல் அப்படியே ஒளிக்கற்றையாக ஒளி உடம்பாக மாறி பிரபஞ்ச பெருவெளியோடு மறைந்துவிடும். இங்கு மண்ணில் புதைப்பதற்கோ அல்லது அடக்கம் செய்வதற்கோ உடல் என்று எதுவுமே எஞ்சுவதில்லை. மரணத்தை வென்று உடலையே ஒளியாக மாற்றுவதால் இது மரணமிலா பெருவாழ்வு என்றும் சமாதிகளில் மிக உயரிய நிலை என்றும் சித்தர்களால் போற்றப்படுகிறது. உதாரணம் வள்ளலார் சுவாமிகள். சித்த வித்தை மரபின்படி உயர்ந்த நிலை. சுவாமி சிவானந்த பரமஹம்சர் காட்டிய சித்த வித்தை நெறியின்படி வாழும் காலத்திலேயே விழிப்புணர்வுடன் தன் மூச்சுக்காற்றை ஜீவனை உச்சி பகுதிக்கு கொண்டு சென்று மனதை முற்றிலும் ஒடுக்கி எவ்வுயிரையும் தன்னுயிராக பார்க்கும் ஜீவமுக்தி நிலையே உன்னதமானது. மனதின் அடிப்படையில் நிரவிகல்ப சமாதியும் உடலின் ஆன்மீக மாற்றத்தின் அடிப்படையில் ஒளி சமாதியும் சமாதிகளில் மிக உயர்ந்த நிலைகளாக கருதப்படுகின்றன.